ஹரே கிருஷ்ணா. ஆறாவது இலா ஸ்லோகம் பார்க்கலாம். மகாபூதான்யஹங்காரோ புத்திர் அவ்யக்தம் ஏவச்ச இந்திரியாணி தசைகம் ச பஞ்சசேந்திரிய கோச்சரக இச்சா த்வேஷு சுகம் துக்கம் சங்காதசேதனா திருதிக ஏதத் சேத்ரம் சமசேனே சவிகாரம் உதாகிருதம். இந்த மாமுனிவர்களில் அதிகாரப்பூர்வமான கருத்து வேத மந்திரங்களும் மற்றும் வேதாந்த சூத்திரத்தின் பதங்கள்லேருந்து இந்த உலகின் பாகங்களை பற்றி இதுக்கப்புறம் நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஃபஸ்ட்டு நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த 5 பஞ்சபூதமும் எனப்படும். 5 பஞ்சபூதத்தை மகாபூதம் கூட சொல்ல முடியும். அதன் பிறகுதான் அகங்காரம், புத்தி. இயற்கையில் 3 குணங்களில் தோற்றமில்லாத நிலையில் இது இருக்குது. இதை தொடர்ந்து நம்ம கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல் என ஞானத்தை பெறுவதற்கு இந்த 5 புலன்களும். அதன் பிறகுதான் நம்ம குரல், கால், கை, ஆசனவாயு, பால் உறுப்பு இதெல்லாம் கர்மத்தை செய்வதற்கு இந்த 5 புலன்களும் இருக்குது. இப்போ நம்ம புலன்களுக்கு மேலே மனம் இருக்குது. உள்ளிருக்கக்கூடிய அந்த மனம்தான் உள்ளிருக்கும் புலன்னு சொல்லப்படுது. அதனால தான் மனம் உட்பட மொத்த 11 புலன்கள் இருக்குது. அதன் பிறகுதான் வாசனை, சுவை, உருவம், தொடு உணர்வு, ஒளி என 5 புலன் பொருட்களும் இருக்குது. இந்த 24 மூலங்களும் இணைந்து செயல்களின் களம்னு சொல்லப்படுது. இந்த 24 விஷயங்களை பற்றி ஒருவர் ஆராய்ஞ்சு படித்தாங்கன்னா செயலின் களத்தை பற்றி அவங்க ரொம்ப நல்லா புரிஞ்சு கொள்ளவும் முடியும். அதன் பிறகுதான் விருப்பு, வெறுப்பு, இன்பம், துன்பம் முதலிய மாறுபாடுகள் இருக்குது. இது ஸ்தூல உடல்ல பஞ்சபூதங்களில் பிரதிநிதியாக இருக்குது. உணவின் மூலமாக, திடமான நம்பிக்கையின் மூலமாகவும் உணரப்படும் உயிரின் அறிகுறிகள் தான். சூக்ஷ்ம உடல்ல மனம், புத்தி, அகங்காரத்தின் தோற்றம்தான். செயல்களின் களம் இந்த சூக்ஷ்ம மூலப்பொருட்களையும் உள்ளடக்கியது. அகங்காரத்தின் ஸ்தூலமான நிலையில வெளிக்காட்டுவது தான் பஞ்சபூதம். அந்த அகங்காரமானது அது ஆரம்ப நிலையான தாமச புத்தியின், அதாவது தமோகுண புத்தியின் இல்ல பௌதீக தோற்றத்தின் கருத்து தான். மேலும் இந்த தாமச புத்தி ஜட இயற்கையின் 3 குணங்கள்ல தோன்றாத நிலையின் தோற்றம் தான். இந்த ஜட இயற்கை குணங்களின் அதே போல தோன்றாத நிலை பிரதான சொல்லப்படும். 24 மூலப்பொருட்களையும் அதோட மாறுபாடுகளுடன் விவரமா தெரிஞ்சுக்க விரும்புறவங்க இந்த தத்துவங்களை ரொம்ப விரிவா படிக்கணும். பகவத்கீதையில இது சுருக்கமா சொல்லப்பட்டிருக்கு. இது எல்லா கூற்றுகளின் பிரதிநிதியான உடல்ல 6 விதமான மாற்றங்கள் இருக்குது. பிறக்கிறோம், வளர்றோம், சில காலம் இருக்கிறோம். உப பொருட்களை உற்பத்தி செய்கிறது, அதாவது குழந்தைங்க விருத்தி, இனவிருத்தி அழிய தொடங்குது, இறுதி நிலையில மறையுது. அதனால தான் களம் என்பது நிலையற்ற இந்த ஜட பொருள் தான். இருந்தாலும் களத்தை பற்றி தெரிகிறவங்க அதன் உரிமையாளர் சேத்ரஞ, அதாவது களத்திலிருந்து வேறுபட்டவங்களா ஆவாங்க. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா.